ஏலா மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் தங்கமயில், என் தங்கச்சி தங்கமயில் ஃபேமிலி இருக்கலாம், எல்லா காய ஃபேமிலி அவங்கள தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலாக்காய் ஃபேமிலியில் கடந்த ஒரு வாரமாக வந்து ஃபேமிலி வேறு லெவலில் போய்க்கிட்டு நண்பர்களே. நம்ம எல்லோரும் பார்த்தோம் இல்லையா, எங்கள் அண்ணன் வந்து இளவரச அண்ணே குடிக்கலை, என் தங்கச்சி அவர் இப்போ ரொம்ப சந்தோஷமாக அன்னுனியமாக இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ பழைய கிளவி கதவை துரடிங்க மாதிரி இப்போ என்னாச்சு தெரியுமா, வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டல. வேதாளம் முருங்கை மரம் யாருது, யாரால்? என் தங்கச்சியால் இல்லை, எங்கள் அண்ணன் இளவரசனால. ஏன்னா இளவரசன் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களோ, ஒன்று குடிச்சிட்டு போய் தங்கச்சி சண்டை போடுவியா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு விதமாக வீடியோ பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீடியோ போட்டு கிடைக்கியா. இப்போ என் தங்கச்சிக்கு இப்போ உங்கள் மேலே சரியான கோவம். எதனால் கோவம்? நீங்கள் போய் அந்த ஒரு பேய் வீட்டில் போய் விழாக்கு எடுத்துக்கிட்டு வீடு எப்படி இருக்குது தங்கமயில், காயத்திரி எப்படி இருக்குது, வீடு சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வீட்டில் பேய் வீடு 3 பேர் செத்து போயிருக்கான், இறந்து போயிருக்கான்னு சொல்லியிருக்கியா. இப்படி சொன்னால் எந்த பொம்பளையாளுக்கு எந்த பொண்டாட்டிக்கு பிடிக்கும்? நீங்கள் இப்படி பண்ணலாமாண்ணே? தங்கச்சி ஏற்கனவே பாவம், அது இப்போ தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்துக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்களே தவளைத்தன் வாயால் கிட மாதிரி மண்ணலி போட்ட கதையாக கெடுத்து பிடிலண்ணே. ஏன்னே இப்படி பண்ணுதியா? ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறியா ஆம்பளை. என் தங்கச்சி வீட்டில் ஒத்தையில் இருக்குது, நீ என்ன வீட்டுக்கு வந்தால் எப்படி தங்கச்சி நடையாத்தும்? பேய் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்க, பேய் உன்னை பிடிச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லி இப்போ தங்கச்சி பயப்படுமா இல்லையா? எனக்கு பிடிக்கலை, என்ன சண்டை போட்டுட்டா, நான் வீட்டோட போகிறேன்னு திருப்பி வீடியோ போட்டுச்சிருக்கீங்க. நான் என்னத்தை போட்டு உங்களை சொல்லணே? தங்கச்சி, காயத்ரி தங்கச்சி, முதல்ல அண்ணன் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு நல்ல சாமியார்கிட்ட கூட்டு போய் அண்ணனை நல்ல தண்ணியை அடித்து வேப்பங்குலையை வச்சு அடித்து அந்த இருக்க பேயை அவருக்கு விரட்டி விட்டுட்டு ஏதாவது தாயத்துக்கு எலுமிச்சம்பழம் தான் கெட்டி விடுங்க. அப்போ தான் அந்த பிடிச்சிருக்க பேய் எல்லாம் வெளியே இதாகவும் போகும். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி தம்பி சொல்லுதேன் கேட்டுக்கோங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீ, நான் அவங்க தம்பியாக சொல்லுதேன். ஏன்னா நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி பேய் வீட்டுக்கு போனேன், பிசாசு வீட்டுக்கு போனேன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு தங்கச்சியை காமிக்காதே. தங்கச்சி பயப்படுதா இல்லையா? நான் என்ன சொல்ல போங்க, சந்தோஷமாக இருங்க 2 பேரும் முதல்ல. சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கி விடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.